பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் இதுவே சரியான நேரம். பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தவும் காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். நெடுஞ்சாலையில் இரவில் போர் விமானங்களை தரையிறக்கி இந்திய ராணுவம் ஒத்திகை. உத்தரப்பிரதேசத்தில் பகலை தொடர்ந்து இரவிலும் இந்திய போர் விமானங்கள் ஒத்திகை. கோழிக்கோடு அரசு மருத்துவமனை தீ விபத்தால் 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளியேற்றம். மருத்துவமனையில் ஏற்பட்ட 5 உயிரிழப்பிற்கும் தீ விபத்திற்கும் தொடர்பு இல்லை என மருத்துவமனை தரப்பில் விளக்கம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. காற்றுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள், மின் கம்பங்கள். தமிழகத்தில் நேற்று சென்னை, திருச்சி உட்பட 8 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் 104 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆணை. நாட்டையே உலுக்கிய மணிப்பூர் வன்முறை நிகழ்ந்து 2 ஆண்டுகள் நிறைவு. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீசார், பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு. மணிப்பூரில் குகி சோமி மாணவர் அமைப்பு சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்க மணிப்பூர் மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பில் தெலுங்கானா அரசின் திட்டத்தை பின்பற்ற வேண்டும். மக்களின் கருத்துக்களையும் கேட்க மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். இந்தியாவிற்கு எதிராக சைபர் தாக்குதல்களை நடத்தும் பாகிஸ்தான் ஹேக்கர்கள். பாகிஸ்தான் ஹேக்கர்களின் முயற்சிகளை வெற்றிகரமாக முறியடித்த இந்திய அதிகாரிகள். ஈழப்போரில் விடுதலை புலிகளிடம் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. மீட்கப்பட்ட மக்களின் நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தகவல். சார்ஜாவில் பணிபுரிய சென்னையில் இன்றும் நாளையும் வேலைவாய்ப்பு முகாம். பல துறைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுவதாக தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அறிவிப்பு. KIIT பல்கலைக்கழக நேபாள மாணவி மரணம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைப்பு. 3 மாதத்தில் 2 நேபாள மாணவிகள் உயிரிழந்ததால் பல்கலைக்கழக மானியக் குழு தீவிர விசாரணை. நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா இன்று தொடக்கம். புகழ்பெற்ற மலர் கண்காட்சி மே 16ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. CBSE ஆல் பாஸ் ரத்து விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் உண்மையை பேச வேண்டும். தமிழக அமைச்சர் பொய்யாமொழி, பொய் பேசக்கூடாது என தமிழிசை விமர்சனம். பொய்யாமொழி என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக CBSE என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். CBSE கட்டாய தேர்ச்சியால் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகரிக்கும் என திருமாவளவன் கருத்து. குழந்தைகளை குலத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. படிப்பிலேயே அவர்களை வடிகட்டி விடுவது, அவர்களின் குலத்தொழிலுக்கு அனுப்புவது. அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறைமுகமாக அதை திணிக்கிறார்கள்.
மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே தேர்வு பயத்தால் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. சிபிஎஸ்இ 5, 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி தேவையற்றது என கார்த்தி சிதம்பரம் கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி எக்ஸாமினேஷன் ஒரு சின்ன கிளாஸ்ல எல்லாம் வைக்கிறதே கஷ்டம். ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல வச்சு எல்லாருக்கும் மன அழுத்தம் வருது. இல்ல 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாம் கொடுத்து மன அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அப்பவே இந்த வேறுபாடு வரக்கூடாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கட்டாய தேர்தலாம் வைக்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த ஊழியர்கள் செல்போன் டார்ச் விளக்குகளை எரியவிட்டு அரசுக்கு எதிர்ப்பு. இந்தோனேஷியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 இந்தியர்களுக்கு உதவ வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் அரசு அலுவலகங்களுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். குழு மாவட்டத்தில் போலீசார் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை. அர்ஜென்டினா, சிலி நாடுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை. ரிக்டர் அளவில் 7.5 பதிவான நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும். வங்கதேச ராணுவ முன்னாள் தலைவர் ஃபஸ்லுர் ரஹ்மான் வங்கதேச அரசுக்கு பரிந்துரை. ஆப்கானிஸ்தானின் பக்ரம் விமானப்படை தளம் சீனாவால் ஆக்கிரமிப்பு. சீனாவின் செயலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான பணிகளில் வாட்டிகன் தீவிரம். புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை அறிவிக்கும் புகைப்போக்கி பொருத்தம். ஹைதராபாத்தை வீழ்த்தி IPL புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறிய குஜராத் டைட்டன்ஸ். 7 போட்டிகளில் தோற்றதால் ஹைதராபாத் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியது. IPL தொடரில் சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த CSK பெங்களூருவுக்கு பதிலடி கொடுக்குமா என எதிர்பார்ப்பு. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் காஸ்பர் ரூட், ஜாக் டிராவர் வெற்றி. சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் இருவரும் நாளை பல பரீட்சை. பெண்கள் கால்பந்து அணியில் திருநங்கைகள் விளையாட இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து தடை. ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என இங்கிலாந்து கால்பந்து சங்கம் அறிவிப்பு.